நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு குறிப்பாக கருப்பட்டியை பற்றி தெரிந்து கொள்வோம். யாருக்கெல்லாம் கருப்பட்டி பிடிக்கும், பிடிக்காது என்பதை எனக்கு கருத்தாக பதிவிடுங்கள். நமக்கு கருப்பட்டி எப்படி கிடைக்கிறது, எப்படி தயாரிக்காங்க அப்படின்னா, பனைமரம் தெரியுமா? பனைமரத்தில் இருக்கக்கூடிய பதநீரை சேகரித்து சரியான பக்குவத்தில் காய்ச்சி கருப்பட்டி தயாரிக்கப்படுகிறது. பதநீரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருப்பட்டி தரமுள்ள கருப்பட்டியா அல்லது தரமற்ற கருப்பட்டியா என்று எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம்? அது ஒரு எளிய சோதனை தான். வேற ஒன்றும் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு கருப்பட்டியை போட்டு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு சீக்கிரம் கரையாது. அது கரைய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? 1.5 மணி நேரம் ஆகும். அதுவே போலி கருப்பட்டியாக இருந்தால் அது உடனே கரைஞ்சு போகும். கருப்பட்டியோட உட்பகுதி கருப்பும் பழுப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும். இப்படி இருக்கிற கருப்பட்டி தான் உண்மையான கருப்பட்டி. போலி கருப்பட்டியாக இருந்தால் கருப்பட்டி பளபளப்பாக இருக்கும். கருப்பட்டியை அன்றாடம் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு இரத்த சோகை வராது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி சீராக வைக்கிறது. அதன் பிறகு கருப்பட்டி கலந்த களி பருவமடைந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க. பெரும்பாலும் கருப்பட்டி கலந்து நல்லெண்ணெய், உளுந்து 3 தான் அதோட மூலப்பொருட்கள். அதை சாப்பிடுவதால் என்ன நன்மை? கர்ப்பப்பை நல்லா வலுவடையும், இடுப்பு நல்லா பலம் பெறும். உணவு உட்கொண்ட பின் சிறிய கருப்பட்டி துண்டு எடுத்து சாப்பிட்டால் செரிமான சக்தியை தூண்டி எளிதில் உணவை செரிமானம் அடையச் செய்கிறது. குடலின் இயக்கம் சீரான மலச்சிக்கல் ஏற்படாதவாறு செய்கிறது. கருப்பட்டியில் உள்ள பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த கருப்பட்டியை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பு நான் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.